அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேற்று நல்ல ஒரு ஏற்றம் 20,000 தொட்டு விடுமா அப்படின்னு பார்க்கும்போது அதன் அருகாமையில் சென்று இன்று ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது கேப் டவுன் கிடையாது, நெகட்டிவ் ஓப்பனிங். இதுக்கு பேர் நெகட்டிவ் ஓப்பனிங். ஏன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே நம்மளுக்கு ஆரம்பமானால்தான் அதற்கு கேப் டவுன் அப்படின்னு பெயர். நம்ம எல்லாருமே இன்றைக்கி கேப் டவுன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம எப்போவுமே எல்லாரும் சொல்ல முடியாது. ஏன்னா சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அதனால் அநேகம் பேர் இது கேப் டவுன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இதுக்கு பெயர் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான். அதாவது நேற்றைய வர்த்தகத்தோட உள் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அதான் இன்சைடு ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா 19,800க்கு ஆரம்பமானதுக்கப்புறம் ஹை 19,887, லோ 19,700. அப்போ ஒரு 187 புள்ளிகள் நம்மளுக்கு ஆரம்பமாயிருக்கு. இப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அதை விட நேற்றைய அட்டவணை தாக்கம் இன்றைக்கி அது பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். அடுத்தது இன்றைய லோ மார்க்கெட் 19,700 வந்திருக்காங்கன்னா நேற்றைய ஹையிலிருந்து கிட்டத்தட்ட எஸ்டர்டே ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிக்கு அருகாமையில் இறங்கியிருக்கு. இது ஒரு பெரிய இறக்கம். ஆனால் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதே போல் இந்த அளவுக்கு இறக்கத்தை காப்பாற்றியவர்கள் யார்? ஏன்னா இந்த தொடர்கதையாக இந்த நிஃப்டியோட இவ்வளோ வீழ்ச்சியை இது பெரிய வீழ்ச்சியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்ததா இல்லையா அப்படின்னு பார்த்தா இவர்கள் இருவரும் பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா பெருசாக இறங்கலை, வித் பாசிட்டிவோடு இருந்திருக்காங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை ஷார்ட்டேஜ்னு சொல்லுவோம். இப்போது நிஃப்டி இருக்கிறது 19,745, பேங்க் நிஃப்டி இருக்கிறது 46,000. அப்போது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டியை விட 2 மடங்குக்கு மேலே. 2 மடங்குனாலே 19,000 20,000 போட்டாலும் 40,000 ஆச்சாம். அப்போ 40,000னா இவங்க 46,000 இருக்காங்க. அப்போ 2.25, 2.30 இல்லை 2.50 எப்படி வச்சுக்கலாம், 2 மடங்குக்கு மேலே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ நிஃப்டி 234 புள்ளிகள் நிஃப்டி மைனஸ்னா இன்ட்டு 2 மடங்கு அப்படின்னு வச்சுருந்தா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அப்போது இது முரண்பாடு பார்த்திங்கன்னா 111 புள்ளிகள் தான். இப்போ இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ட்ரெண்ட் ஒரே முகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இதனால் தடுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கிய குறிப்பு. இப்போ நிஃப்டி இறங்கின அளவுக்கு பேங்க் நிஃப்டி இறங்கலை அப்படிங்கிறது ஒரு சேஃப். அப்போ ஒன்று நிஃப்டியை நிப்பாட்டிட்டு பேங்க் நிஃப்டி அடுத்தது இறக்கலாம், இல்லை பேங்க் நிஃப்டி இறக்காமல் ஏறுது அப்படின்னா இந்த ஏற்றம் நிஃப்டிக்கு அஃபெக்ட் பண்ணி திருப்பி நிஃப்டி ஏற்றக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய இறக்கத்தை தடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு பொருந்தும். காரணம் என்ன அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டும் நம்ம யோசிக்கணும். அந்த யோசனைக்கு உங்களுக்கு விடை அப்படிங்கிறது இண்டிசஸில் போனீங்கன்னா எந்த செக்டார், ஏன்னா நிஃப்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிற அனைத்து செக்டாரும் உள்ளடக்கி தான். பார்த்தீங்கன்னா செக்டார் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆட்டோ, ஃபினான்சியல், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி, ஹெல்த் கேர் எல்லாரும் உள்ளடக்கியது தான் நிஃப்டி. பேங்க் நிஃப்டின்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் பேங்க்கு உள்ளடக்கிய நிறுவனங்கள் தான். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி, நிஃப்டியோட ஐடி நிறுவனங்கள் 4% இது நம்மளுக்கு இறக்கத்தை சந்தித்துள்ளது. இப்போது இந்த 4% அப்படிங்கிறது வெயிட்டேஜ் அவங்களுக்கு ஜாஸ்தி. ஏன் நிஃப்டி இன்றைக்கி மைனஸ் அப்படின்னாலே அதற்கு காரணம் நிஃப்டி ஐடி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ பேங்க் நிஃப்டி பெருசாக இறங்கலை. இதை பேங்க் நிஃப்டி ஒரு 2% ஏறி இருந்தால், பேங்க் நிஃப்டி 2% ஏறி இருந்தால் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு -1% இல்லைன்னா நிஃப்டி ஒரு 0.5%, அதாவது ஒரு 100லிருந்து ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நெகட்டிவாக இருந்திருக்கும். இப்போ 234 புள்ளிகள் மைனஸ் அப்படிங்கிறது இருக்காது.
ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து குறைச்சலாக இறங்கியிருக்கு. இதுவே பேங்க் நிஃப்டியும் 1% இல்லை 2% இறங்கியிருந்தா நிஃப்டி வந்துட்டு இப்போ 1.2% இல்லை 3% இறக்கத்திற்கு வாய்ப்பாகவும் அமைந்திருக்கலாம். இதனை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போது நிஃப்டி ஸ்டாக்ஸ், நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இறங்கியிருக்கு. நிஃப்டியில் இருக்கிற செக்டாரில் இருக்கிற ஒரே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவே எல்லாரும் இறங்கியிருந்தால் அது வேறு மாறி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டாக்ஸ்னால் நிஃப்டியில் பாருங்கள், வெயிட்டேஜில் அதிகம் உள்ளவங்க நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14 புள்ளிகள் 14 நிறுவனங்கள் ஏறுமுகத்திலையும் 36 நிறுவனங்கள் இறங்குமுகத்திலையும் ஒரு பங்கு மாற்றம் இன்மையாக இருந்திருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபோசிஸ் 7%, ஹிந்துஸ்தான் லீவர் 3.6, ஹெச்எல் டெக் 3, விப்ரோ 3, டிசிஎஸ் 2.58, ரிலையன்ஸும் வெயிட்டேஜில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வெயிட்டேஜ் இருக்குது. ஆனால் இப்போ ஜியோ நிறுவனத்தை பிரித்ததுனால அதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு பிரிவினை இருக்கலாம். ஜியோட வெயிட்டேஜ் நம்மளுக்கு கம்மியாகும். அப்போது இதில் இருந்தால் என்ன இருந்தாலும் ரிலையன்ஸுக்குன்னு ஒரு தனி மகிமை உண்டு. அப்போது வெயிட்டேஜில் இருக்கிற அனைத்து நிறுவனமும் இறங்குமுகத்தில் இருக்கும்போது நிஃப்டியை எப்படி ஏற்ற முடியும்? ஆனாலும் அதில் ஒரு பிரச்சனை, கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ இருந்ததுனால சந்தையோட ஒவ்வொரு இறக்கத்திற்கும் ஒரு ஏற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மீண்டும் இறக்கத்திற்கு காரணம் நம்மளுக்கு வந்துட்டு வெயிட்டேஜ் முக்கியமாக அமைந்தது. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர், இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் 19,745, ஃபியூச்சர் வந்து 19,776. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 30 பாயிண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அப்போது இந்த 30 பாயிண்ட்டோட ப்ரீமியத்தில் இருக்கிறதுனால என்ன அர்த்தம், கால் சைடு வந்து டைம் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த இறக்கத்திற்கு வந்து புட் ஆப்ஷனோட ஏற்றம் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புட் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ஹையில் இருந்தும் என்ன ஹை அடிக்குதோ அந்த ஹையில் இருந்து பார்த்தீங்கன்னா உடனடியாகவே ஒரு 20 புள்ளி, அதாவது 10 to 20 புள்ளி, அதிகபட்சம் 30 புள்ளிகள் கூட இறங்கிடும். அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கும். ஹையில் நிற்க முடியாது, புட் ஆப்ஷன் உடனடியாக இறங்கியிருக்கும். இது வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸோட செல்லருக்கு ஒரு வாய்ப்பாக இந்த அமையும். ஏன்னா உடனடியாக அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நிப்பாட்ட முடியாது. ஏன்னா கால் சைட் டைம் வேல்யூ இருக்கிறனால மார்க்கெட் இறங்கிட்டு ஒரு சின்ன ஏற்றம் அடைந்தாலே போதும், புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஹையிலிருந்து வேகமாக இறங்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். இது யாரெல்லாம் அப்சர்வ் பண்ணிங்களோ அவங்களுக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ஷன் செல்லருக்கு இந்த இடம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக அமையும். அட்டவணை, நேற்றைய அட்டவணை பார்த்தா தெரியும். சந்தை ஏறுமுகமாக இருந்தப்போ கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 19,800 to 20,000 வைட் ரேஞ்சாக இருக்கிறதுனால 19,900 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 19,900 கால், 19,900 புட்டு. அப்போது நேற்றைய அடிப்படை, நேற்றைய க்ளோஸ் தான் ப்ரீவியஸ் க்ளோசஸ் இந்த நேரம் இருக்கிறது. அப்போ 154, இது 84. அப்போ 19,900 இருந்து 154 ரூபா கழிச்சோம்னா நம்மளுக்கு 19,746 அப்படிங்கிறது வருது. இன்றைக்கி க்ளோசிங்கும் அவங்க அதே அருகாமையிலேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் 154 + 84 அப்படிங்கும்போது 230 புள்ளிகள், 240 புள்ளிகள் அப்படிங்கும்போது 19,660 அப்படிங்கிறது வைட் ரேஞ்சோட சப்போர்ட்டாக நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கி 19,900 மார்க்கெட் தாண்டல. அப்போ இதற்குட்பட்டு சந்தையோட பயணம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது நேற்றைய அட்டவணைப்படி. இன்றைய அட்டவணை 19,800 புட் 800 கால் கொடுத்ததுனால நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸ்க்கு நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. அப்போ 19,800 மையம், அப்போ 800 புட் 121 ரூபா அப்படிங்கும்போது 19,679 அப்படிங்கிறது வருது. 19,800 கால் 97 போது 19,897. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 210 புள்ளிகள், 220 புள்ளிகள்னு எடுத்துக்கலாம். அப்போ 19,800 220 புள்ளிகளை கழிச்சோம்னா 19,580. இங்கிருந்து 220 புள்ளிகளை ஆட் பண்ணால் 20,020. இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு சந்தையோட இப்போதைக்கு வாய்ப்பாக இருக்கும். இதன் உட்பட்டு இருக்கிறது நம்மளுக்கு இப்போ வைடு ஸ்ட்ராங்கலாக எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. 19,700
19,900 இதற்குள்ள சந்தை இருக்கும். அப்போ தான் 19,800. அப்போ 19,700 புட் 63 ரூபாங்கும்போது 19,640, 19,900 65 ரூபாங்கும்போது 19,965, ரெண்டு பேர்த்தோட ப்ரீமியம் 130ங்கும்போது 19,570 நம்மளுக்கு 20,030 இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு. அப்போ நம்ம 19,800 காலண்டு புட் எடுக்கும்போதும் அதே எல்லைகள் வரக்குண்டான வாய்ப்பாகவும் இருக்குது, இதற்கும் ஒரே வாய்ப்பாக இருக்குது. அப்போ சந்தையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதற்குட்பட்டு தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிகிறது. அப்போ இதனுடைய ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சந்தையில் கொஞ்சம் இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு வந்துட்டு கொஞ்சம் மிகைப்படுத்தின மதிப்பு இருக்குது. புட் சைடு வந்துட்டு இம்ப்ளைடு வாலிட்டி குறையும் போது கால் சைடு டைம் வேல்யூ இருக்கிறனாலையும் விலை மதிப்பு வந்துட்டு கால் சைடு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இம்ப்ளைடு வாலிட்டியும் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும்போது டபுள் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டபுள் ஸ்ட்ராங் அப்படின்னு நான் குறிப்பிட்டதுனால சந்தை மேல் நோக்கி செல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்காதீங்க. இவங்களோட ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ ப்ரீமியம் ஸ்பாட்டோட இது இருக்கும்போது இவங்க டைம் வேல்யூ இருக்கும்போது மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துல வேகமாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்கள் நிறைய பேர் என்னென்னா இந்த மாதிரி இருக்கும்போது இறங்கவே கூடாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இறங்கக்கூடாதுன்ட்டு இல்லை, ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து அந்த சப்போர்ட்லேருந்து வேகமாக ஏறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதனால் இறங்கக்கூடாதுன்னு இறங்கலாம், இறங்கினாலும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் சப்போர்ட்டுங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்தால் அந்த இடத்துல மேல் நோக்கி, அதனால் சிலர் வந்து பை ஆன் டிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பை ஆன் டிப்புக்கு முக்கிய காரணம் இதுதான், இதனை புரிந்து கொள்ளணும். அடுத்தது வந்துட்டு புட் சைடோட இது. அடுத்தது 19,750 அடிப்படையில் 138.81. அப்போ ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண நம்மளுக்கு 210 புள்ளிகள் வருது. அப்போ இங்கிருந்து +200 -200 உண்டான வாய்ப்பாக அமையலாம். இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 19,700 168 ரூபாய் இருக்குது. அப்போது 19,868. நான் 100 பாயிண்ட்டுக்கே போய்க்கலாம். 19,800 கால் படி 19,910, 19,900 அடிப்படையில் 19,965. இதே 19,900 படி 160 ரூபா. அப்போது 19,740, 19,800 படி 19,696, 19,700 படி 63, 19,637. இதெல்லாமே சப்போர்ட் லெவல், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். அடுத்தது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி காப்பாற்றியதுன்னு சொல்லிக்கலாம் பேங்க் நிஃப்டி. ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மட்டும் அவங்களும் 1% கூடுதலாக அவங்கள இறங்கிட்டு தான் டோட்டல்டாக இன்றைக்கி டேமேஜ் பாதிப்படைஞ்சிருக்கும். இப்போ இவங்க வந்து ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க. 46,000, 46,200, அப்போ 46,100 மிட்டு, அப்போ 46,100 கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குன்னு சொல்லலாம். இதனுடைய க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டால் இது 600 புள்ளிகள் வருது. அப்போ 46,100 இருந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு 300 புள்ளிகள் ஆட் பண்ணால் 46,400. இங்கே 300 புள்ளிகளை கழிச்சா 45,800. இது வந்து முதல். அடுத்தது இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண 600, அப்போ 46,700. இந்த பக்கம் 45,500. அப்போது 45,500, 45,800, 46,100, 46,400, 46,700 சந்தையோட பயணம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்குட்பட்டு பாருங்கள். அடுத்தது ஆப்ஷன் செயின். நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப முக்கியம். நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது 46,000, 46,200, 46,500 அப்படி எடுக்கலாம். இல்லையா நம்மளுக்கு கொஞ்சம் 500 பாயிண்டோட ரேஞ்சில் எடுத்துக்கிறதா இருந்தால் 45,500, 46,000, 46,500 இதை வச்சு நம்ம எடுக்கலாம். அப்போ இதன்படி ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 45,764, 46,000 அடிப்படையில் 46,400. இது நான் கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன். 46,264, 45,500 ப்ளஸ் 764, 46,264. இது 46,400, 46,500 அடிப்படையில் 46,668 ஒரு ஃபேன்சி நம்பராக வந்தாச்சு. 46,500 -511 எடுத்துட்டா 45,989.
அடுத்து 46,000 அடிப்படையில் 244னா 45,750, 45,500 104 ரூபானா 45,396. இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக அமையும். இவ்வாறு தான் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். நம்மளோட முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். இது அட்டவணை அடிப்படையில் பார்க்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் இதனை பற்றி ஆய்வு செய்யுங்கள். இது அனைத்துமே நம்மளுடைய ஆய்வுக்குட்பட்டு எந்த பரிந்துரையும் நாம் வழங்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால், எஸ்பிரஸோ நிறுவனங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதுனால மறைமுகமாக நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் செய்ய இயலும். விருப்பப்பட்டால் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.